கட்டிட வேலையிலிருந்து கிளாஸ்கோவுக்கு சாதனை படைத்த ரிஷிகண்டா சிங். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றதன் மூலம் சாதனை படைத்துள்ள ரிஷிகண்டா சிங் கட்டிடம் கட்டும் இடத்தில் தினக்கூலியாக இருந்து சாம்பியனாக மாறியவர் என்ற செய்தி உத்வேகம் தரும் வகையில் அனைவரையும் கவர்ந்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் இம்பாலை சேர்ந்த 28 வயதான ரிஷிகண்டா சிங் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். தனது இளம் வயதை பெரும்பாலும் வேலை பார்த்தே கழித்துள்ளார். இம்பாலின் பல்வேறு பகுதிகளில் கட்டிட வேலைகளில் அவர் தினக்கூலியாக வேலை பார்த்துள்ளார். செங்கல், சிமெண்ட் பலகைகளை சுமந்து பிழைப்பை நடத்தி வந்த அவர் தனது விடாமுயற்சியால் இன்று உலக விளையாட்டு ரசிகர்களை திரும்பி பார்த்து வந்துள்ளார். தினந்தோறும் செங்கல், கட்டுமான பொருட்களை தூக்கி தூக்கி தனது உடலை வலுப்படுத்தி வந்துள்ளார். இதனால் இவரது கவனம் பளு தூக்குதல் விளையாட்டுக்கு சென்றுள்ளது. இதற்கு முன்பு 2017 நடைபெற்ற தேசிய பளு தூக்கல் போட்டியில் அவர் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். மேலும் இளையோர் காமன்வெல்த் போட்டியிலும் அவர் வெண்கலத்தை கைப்பற்றியிருந்தார். தனது வெற்றி குறித்து ரிஷிகண்டா சிங் கூறும்போது, முதலில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சிறிய அளவிலான வெற்றிகளை பெற்றேன். அதன் பின்னர் போதிய பணம் கிடைக்காததால் விளையாட்டை விட்டுவிட்டு கட்டிட வேலையில் சேர்ந்தேன். தினக்கூலி வேலையிலிருந்து பளு தூக்கும் விளையாட்டில் சேர்ந்தபோது சாதனை படைக்க முடியும் என்று நம்பினேன். தொடக்கத்தில் பெரும்பாலும் தோல்விகளை கிடைத்தன. ஒரு சிறந்த பளு தூக்கும் வீரராக வேண்டும் என்று என் கனவும் அந்த விளையாட்டில் எனக்கிருந்த எதிர்காலமும் முடிந்துவிட்டதாகவே தோன்றியது. அப்போது நான் இம்பாலில் எனக்கு கிடைத்த வேலையை செய்தேன். அதன் பின்னர் மீண்டும் பளு தூக்குதல் போட்டிகளுக்கு திரும்பினேன். விடாத முயற்சியால் இப்போது வெள்ளி பதக்கம் வென்றுள்ளேன் என்றார். மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் வீரர் ரிஷிகண்டா சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்பால் மேற்கு மாவட்டத்தில் உள்ள நகேரங்பாம் கிராமத்தில் வளர்ந்த இவருக்கு விளையாட்டுதான் உலகமாக உள்ளது. இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, எங்கள் கிராமத்தில் நடைபெற்ற ஹோலி பண்டிகையின் போது நடத்தப்பட்ட ஒரு உள்ளூர் விளையாட்டு நிகழ்ச்சியில் எனது ஆசிரியர் ஒருவர் என்னை விளையாட்டில் சேருமாறு ஊக்கப்படுத்தினார். மேலும் இந்திய விளையாட்டு ஆணையத்தில் இணைந்து பயிற்சி பெறுமாறு கூறினார். அங்கு எனக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பயிற்சி திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இலவச உணவு, தங்கும் இடம் கிடைக்கும் என்றும் அவர் என்னிடம் கூறினார். மறுநாளே இம்பால் சென்று விட்டேன். என் தந்தை ஒரு வாடகை கார் ஓட்டுநராக உள்ளார். இந்திய விளையாட்டு ஆணையம் எப்படி செயல்படுகிறது, எப்படி ஆணையத்தில் சேர்வது என்பது குறித்து எங்களுக்கு தெரிவிக்கவோ வழிமுறைகளை சொல்லி வழிகாட்டவோ யாரும் இல்லை. நான் தனியாகவே சென்று சேர்ந்து விட்டேன். ஆரம்பத்தில் குத்துச்சண்டை, கால்பந்து மற்றும் பளு தூக்குதல் ஆகிய 3 வெவ்வேறு விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றேன். பின்னர் இறுதியாக பளு தூக்குதல் பயிற்சிக்கு என்னை தயார் செய்தேன். தினமும் எனது வீட்டிலிருந்து விளையாட்டு மைதானத்துக்கு சைக்கிளிலேயே 40 கிலோமீட்டர் தூரம் சென்று பயிற்சி பெற்று வந்தேன். பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதாலும் பயிற்சிக்கு பிறகு மைதானத்தில் உணவு கிடைப்பதாலும் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தேன். என் பெற்றோர்களால் எனக்கு அந்த வசதியை செய்து தருவது எளிதல்ல என்பது எனக்கு தெரியும். 2017 சில போட்டிகளில் வெற்றி பெற்ற பின்னர் அடுத்த சில ஆண்டுகள் எனக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. இதனால் விளையாட்டில் இருந்து விலகி தினக்கூலி வேலைக்கு சென்றேன். சில நாட்கள் செங்கற்கள், கற்கள், சிமெண்ட் கலவையை சுமந்து தினக்கூலியாக வேலை பார்த்தேன். சாலையோர உணவகத்திலும் வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு 150 அல்லது 200 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். அந்த வருமானம் முழுவதும் தனது தம்பியின் தேவைகளுக்கே செலவிடப்பட்டது. ஓராண்டு கழித்து மணிப்பூர் பளு தூக்குதல் சங்கத்தில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அதுதான் எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. பயிற்சிக்கு பணம் இல்லாததால் தற்போது பயிற்சி மேற்கொள்ளவில்லை என்று மணிப்பூர் பளு தூக்குதல் சங்க நிர்வாகி சுனிலிடம் தெரிவித்தேன். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பயிற்சியில் ஈடுபடுவாயா என்று அவர் கேட்டார். அதற்கு விருப்பம் தெரிவித்தேன். கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்ட அயராத உழைப்பு, பயிற்சியால் தற்போது உங்கள் எதிரில் வெள்ளிப் பதக்கம் வென்ற சாம்பியனாக நிற்கிறேன் என்று உத்வேகத்துடன் தெரிவித்தார் ரிஷிகண்டா சிங்.